என்னோட பொண்ணு மோனாவை நேத்துல இருந்து காணோம். அந்த பேய் தான் மோனாவை தூக்கிட்டு போயிருக்கோம். பேய் அங்க இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்குவோம். இந்த காட்டை நேர்மையான ஒரு சிங்கம் ஆண்டுகிட்டு வருது. அதனால மொத்த காட்டுலையும் எந்த ஒரு குற்றமும் நடக்கல. காடே அமைதி பூங்காவா இருக்கு. அப்படி இருக்கிற காட்டுல ஒரு நாள் சிங்கராஜாவை பார்க்க ஒரு மான் வந்துகிட்டு இருக்கு. அந்த மான் பதட்டத்தோட வந்து சிங்கராஜாவை பார்த்து, அரசே அரசே உதவி பண்ணுங்க, என்னோட பொண்ணு மோனாவை நேத்துல இருந்து காணோம். என் பொண்ணை தேடி கொடுங்க அரசே, உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன், உதவி பண்ணுங்க அரசே. கொஞ்சம் பொறுமா. உன் பேர் என்ன? என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. அரசே, என்னோட பேரு கண்ணம்மா. நான் இந்த காட்டுல இருக்கிற ஆத்துக்கு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு வரேன். எனக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு, அது பேரு மோனா. நேற்று காலையில நண்பர்களோட விளையாடிட்டு வரேன்னு போன பொண்ணு இன்னும் அடுத்த நாளனே இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு வரல. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நீங்க தான் அரசே என் பொண்ணு மோனாவை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என் பொண்ணுக்கு வெளி உலகமே தெரியாது, எங்க எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. அரசே, விரைவா கண்டுபிடிச்சு கொடுங்க அரசே. சரிம்மா, மோனா நண்பர்கள் கூட விளையாட போச்சுன்னு சொன்னியே, அந்த நண்பர்கள் கிட்ட விசாரிச்சு பாத்தியா? அரசே, மோனாவோட எல்லா நண்பர்கள் கிட்டயும் விசாரிச்சு பார்த்துட்டேன். யாருக்குமே மோனாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி கண்ணம்மா, என்கிட்ட புகார் செஞ்சாச்சு இல்லையா? இனிமே உன்னோட பொண்ணு மோனாவை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நீ தைரியமா உன்னோட வீட்டுக்கு போ. மோனாக்கு எதுவும் ஆகி இருக்காது. நம்பிக்கையோட வீட்டுக்கு போ. மோனாவை கண்டுபிடிக்க நான் நடவடிக்கை எடுக்கிறேன். தைரியமா வீட்டுக்கு போ. மான் கண்ணம்மா சிங்கராஜாவோட வார்த்தையில நம்பிக்கையை வச்சு ஓரளவு தைரியத்தோட வீட்டுக்கு போறாங்க. சிங்கராஜா ஒரு நொடி கூட தாமதிக்காம தனக்கு நம்பிக்கையான சில பேரை அந்த இடத்துக்கு வரவழைச்சாரு. அதுல யானை, கழுகு, ஆந்த, அப்புறம் சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு எலி கூட இருந்தது. சிங்கராஜா அவங்க எல்லோர்கிட்டையும் இந்த மாதிரி கண்ணம்மான்ற மான் வந்ததையும் தன்னோட பொண்ணு மோனா காணோம்னு புகார் பண்ணதை பத்தியும் சொன்னாரு. சிங்கராஜா சொல்லி முடிக்கும்போது அங்க இருக்கிற விலங்குகள், அரசே, நம்ம காட்டுக்குள்ள எந்த குற்றமும் நடக்க வாய்ப்பே இல்லை. நம்ம காட்டுக்குள்ளதான் கெட்ட குணம் இருக்கிறவங்களே இல்லையே. அப்படி குற்றவாளிகளா இருந்த ஒரு சில பேரையும் நீங்க தான் காட்டை விட்டே விரட்டி அடிச்சிட்டீங்களே. அப்படி இருக்கும்போது இந்த காட்டுல எப்படி தவறு நடக்கும்? அரசே, நம்ம காட்டுல குற்றம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம காட்டுல எல்லோருமே நல்லவங்களா இருந்தாலும் வெளியே இருந்து யாராவது நம்ம காட்டுக்குள்ள வந்திருக்கலாம் இல்லையா? அவங்க ஏதாவது குற்றத்தை செஞ்சிருக்கலாம் இல்லையா? அரசே, யானையாரோட கூற்று சரிதான். ஆனா ஆந்தையாரும் நானும் ஒரு நாள்ல பல தடவை இந்த மொத்த காட்டையும் வட்டம் அடிச்சு பறந்துட்டு வரும். அப்படி யாராவது வெளியாட்கள் வந்திருந்தா எங்க கண்ணுல படாம இருந்திருக்க மாட்டாங்க. அதனால வெளியாட்கள் இங்க வந்து குற்றம் செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அரசே, மான் கண்ணம்மா ஆத்துக்கு பக்கத்துல தானே வாழ்ந்துகிட்டு வராங்க, அப்படித்தானே அவங்க சொன்னாங்க. ஆமா, அதுக்கு என்ன? எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது. நேத்து நைட்டு அந்த ஆத்து பக்கமா நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஆத்துக்கு நடுவுல ஏதோ விசித்திரமான வெளிச்சம் மின்னிக்கிட்டு இருந்தது. அதை பாக்குறதுக்கே ஏதோ வினோதமா இருந்தது. சரி, என்னவா இருக்கும்னு கிட்ட போய் பார்க்கலான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வெளிச்சம் திடீர்னு வேகமா என்ன நோக்கி வந்த மாதிரி இருந்தது. அதுலயே எனக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த வெளிச்சத்துல இருந்து, நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பேய் மாதிரி ஒரு குரல் வந்தது அரசே. அவ்வளவுதான். நான் அதுக்கப்புறம் ஒரு நொடி தாம்பத்துக்கலையே எடுத்தேன் பாருங்க ஓட்டம். அதோ அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டத்தை ஒலிம்பிக்ல ஓடி இருந்தா நான் தான் கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்கியிருப்பேன். அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சேன்னா என்னோட வீட்டை அடையும் போதுதான் ஓட்டத்தை நிறுத்தினேன். சிங்கராஜா உட்பட எல்லோருமே அதிர்ச்சியாகி ஒரே குரல்ல, எனது பேயா அப்படின்னு சொன்னாங்க. மற்றவங்களாவது பரவாயில்ல, அதிர்ச்சியில பேயான்னு கேட்டு விட்டுட்டாங்க. ஆனா சிங்கராஜாக்கு தான் பேய் பயத்துல கொஞ்சம் உதறல் எடுத்துக்கிச்சு. எலி பேச்ச தொடர்ந்தது, ஆமா, அது பேயாதான் இருக்கும். அந்த பேய் தான் மோனாவை தூக்கிட்டு போயிருக்கோம். அரசே, அந்த பேய் என்ன தூக்கிட்டு போறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு என்ன காப்பாத்துங்க அரசே. ஓ சாரி, நம்மளை காப்பாத்துங்க அரசே. எலியாரே, கனவு கண்டதையெல்லாம் இங்க சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க. பேய்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இருட்டலையும் தெளிவா பார்க்கக்கூடிய என் கண்ணுக்கு இதுவரைக்கும் ஒரு பேய் கூட தெரிஞ்சதில்ல.
உங்க கண்ணுக்கு தெரிஞ்சுதா? போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. ஆந்தையாரே, நீங்க பார்க்கலன்றதுக்காக பேயெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? உங்க கண்ணு முன்னாடி அந்த பேய் வரல, அதனால நீங்க பார்க்கல. என் கண்ணு முன்னாடி வந்தது, அதனால என்னால பார்க்க முடிஞ்சது. அரசே, எலி சொல்றது உண்மையாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கழுகாரும் சரி ஆந்தையாரும் சரி நம்ம காட்டுக்குள்ள வெளியாட்கள் யாரும் வரலன்னு உறுதியா சொல்றாங்க. நம்ம காட்டுக்குள்ளேயும் கெட்ட எண்ணம் உள்ளவங்க யாருமே இல்ல. அப்படின்னா எலி சொன்ன மாதிரி அது பேயோட வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேணும்னா எலியார் சொன்ன மாதிரி அந்த கோணத்திலேயே விசாரிச்சு பார்க்கலாமா அரசே? யானையாரே, பேய்கிட்ட போய் பேயே மோனாவை நீதான் தூக்கிட்டு போனியான்னு கேட்கவா முடியும்? பேய்கிட்ட போய் எப்படி விசாரிக்க முடியும்? நடக்கிறத பேசுங்க. அரசே, யானையார் என்ன சொல்ல வராருன்னா, ஆத்துல பேய் இருக்கா இல்லையான்னு ஆத்துக்கு போய் விசாரிச்சு பாப்போம்னு சொல்றாரு. அப்படித்தானே யானையாரே? ஆமா, சரியா சொன்னீங்க. அரசே, இந்த விஷயத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னோட கருத்து என்னன்னா, நாம எல்லா கோணத்திலையுமே விசாரிச்சு பார்க்கணும். மோனாவோட அம்மா கிட்ட, மோனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட, மோனா எங்கெல்லாம் போயிட்டு வருமோ அங்கெல்லான்னு எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்க்கணும். அதோட இந்த எல்லா இடத்துலையுமே மோனா சம்பந்தமா ஏதாவது தடயங்கள் கிடைக்குதானோ பார்க்கணும். கழுகாரே, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நீங்க சொல்றதுதான் சரி. நாம எல்லா கோணத்திலையும் விசாரிக்கணும். சரி, நீங்க எல்லோரும் ஒண்ணு பண்ணுங்க. அரசே, எல்லாரும் ஒண்ணு பண்றதுக்கு பதிலா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பண்ணலாம் இல்லையா? எலியாரே, நான் எல்லோரையும் ஒரே விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. நீங்க எல்லோரும் ஒண்ணு பண்ணுங்கன்னு பேச்சு வழக்குல சொன்னேன். நீங்க இப்போ காமெடி பண்றதா நினைச்சு இப்படி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காமெடி எல்லாம் இந்த நேரத்துல தேவையில்லாதது. மறுபடியும் இப்படி கடுப்பாகிற மாதிரி காமெடி பண்ணாதீங்க எலியாரே, அப்புறம் நான் காண்டாயிடுவேன். மன்னியுங்கள் அரசே. உங்க எல்லோர்கிட்டையும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் மோனாவோட வீடு, மோனா எப்பவும் போயிட்டு வர வழின்னு எல்லா இடத்துலயும் அங்க இருக்கிற எல்லோருக்கிட்டையும் மோனா சம்பந்தமா விசாரிச்சுட்டு வாங்க. விசாரிச்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உங்களோட விசாரணையில உங்களுக்கு என்ன தகவல்கள் தெரிய வந்ததோ அதையெல்லாம் ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு இரவு நேரம் வந்த அப்புறம் எலியார் பேய பார்த்ததா சொன்னாரே, அந்த இடத்துக்கு நாம எல்லோரும் போறோம். அங்க இரவு முழுவதும் இருந்து பேய் அங்க இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திக்குவோம். யாரும் பேய்க்கு பயந்து வராம இருந்துடாதீங்க. பேய் பயம் இருந்தாலும் என்ன மாதிரி பயத்தை ஒரு ஓரமா வச்சுட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா வரணும். இது அரச கட்டளை. சிங்கராஜாவோட கட்டளையை ஏத்துக்கிட்டு யானை, ஆந்த, கழுகு அப்புறம் எலி 4 பேருமே மோனா சம்பந்தமா விசாரிக்க சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு போறாங்க. ஆந்த மோனாவோட அம்மா கிட்டையும் மோனாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டையும் அதோட மோனாவோட சம்பந்தப்பட்டவங்க எல்லோர்கிட்டையும் துருவி ஒவ்வொரு கேள்விகளையா கேட்டுக்கிட்டு இருக்கு. கழுகு மோனா எப்பவும் போய் வர இடத்துல எல்லாம் பறந்து போய் கீழே ஏதாவது தடயங்கள் தென்படுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. யானை அந்த ஆறு ஓரமா நடந்து போய் அந்த இடத்துல ஏதாவது வினோதமா தென்படுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. எலி எந்த விசாரணையும் செய்யாம ஆந்த, கழுகு, யானை இவங்க 3 பேரும் போன இடங்களுக்கு எல்லாம் சும்மா ஓடி போய் வந்துகிட்டு இருக்கு. இவங்க விசாரணை சில மணி நேரம் நீடிச்சது. பகல் நேரம் கடந்து இப்ப சாயங்காலம் வந்துடுச்சு. சிங்கராஜா இவங்க 4 பேரோட வருகைக்காக காத்திருக்காரு. 4 பேருமே விசாரணைய முடிச்சிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. தவறு, 3 பேருமே விசாரணைய முடிச்சிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. எலிதான் எந்த விசாரணையுமே செய்யலையே. இருந்தாலும் எலியும் அந்த 3 பேரோட ஐக்கியமாகி 4 பேரா திரும்பி வந்துட்டாங்க. நீங்க எல்லோரும் உங்க விசாரணைய சிறப்பா செஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை இப்போ ஒண்ணு விடாம சொல்லுங்க. அரசே, நான் விசாரிச்சதுல எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, மோனா நேத்து காலையில அவங்க அம்மா கிட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமா சேர்ந்து
நேத்தைக்கு ஓட்ட பந்தயம் வச்சிருக்காங்க. பந்தயமும் நல்லபடியா முடிஞ்சு ஜெயிச்சவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுத்துட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. மோனாவும் வீட்டுக்கு கிளம்பி இருக்கு. ஆனா எல்லோரும் வீடு போய் சேர்ந்துட்டாங்க. மோனா மட்டும் வீடு போய் சேரல. மோனாவை அதுக்கப்புறம் யாரும் பார்க்கவே இல்லை. என்னோட விசாரணையில தெரிய வந்தது இவ்வளவுதான் அரசே. கழுகாரே, நீங்க சொல்லுங்க. அரசே, காடு முழுக்க முக்கியமா மோனா எங்கெல்லாம் போயிட்டு வருமோ அங்கெல்லாம் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு தேடி பார்த்தேன். அப்படி பார்த்ததுல மோனாவோட காலடி தடத்தை என்னால பார்க்க முடிஞ்சுது. அந்த காலடி தடம் சரியா ஆற்றங்கரைக்கு பக்கத்துல தான் இருந்தது. அந்த காலடி தடம் எங்க போகுதுன்னு அந்த தடத்தையே பின்தொடர்ந்து போனேன். போக போக மணற்பரப்பா இல்லாம கற்கள் நிறைஞ்ச இடமா இருந்ததால அதுக்கு மேல எந்த காலடி தடத்தையும் என்னால பார்க்க முடியல. அந்த காலடி தடத்துக்கு பக்கத்துல இருக்கிறது 2 இடம்தான். ஒன்னு ஆறு, இன்னொன்னு காடு. மோனா காட்டுக்குள்ள போயிருந்தா கண்டிப்பா வீட்டுக்கு தான் போயிருக்கும். அதனால எலியார் சொன்ன மாதிரி ஆத்துக்குள்ள இருந்து ஏதாவது பேய் வந்து மோனாவை தூக்கிட்டு போயிருக்குமோன்னு எனக்கு தோணுது அரசே. யானையாரே, நீங்க சொல்லுங்க. அரசே, நான் இன்னைக்கு முழுக்க அந்த ஆத்தையே நோட்டமிட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு எதுவும் வினோதமாவே தெரியல. எப்பவும் போலவே அந்த ஆறு சாதாரணமா தான் இருந்தது. யானையாரே, பேய் எல்லாம் நைட்ல தான் வரும். எந்த பேயாவது பகல்ல வந்திருக்கா? பகல் நேரத்துல ஆத்த பார்த்துட்டு எப்பவும் போல சாதாரணமா தான் இருந்ததுன்னு சொல்றீங்க? எலியாரே, அது இருக்கட்டும். நீங்க உங்க விசாரணையில என்ன கண்டுபிடிச்சீங்க அத சொல்லுங்க. அரசே, இவங்க எல்லோரும் செஞ்ச விசாரணையை விட சிறப்பான ஒரு விஷயத்த நான் செஞ்சிருக்கேன். இவங்க 3 பேரும் உங்களுக்கு இப்படி ஒரு விசாரணையை அறிக்கை கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். நான் இவங்க 3 பேரும் விசாரணை பண்ண இடத்துக்கு மாறி மாறி ஓடி போய் அவங்க எல்லாரும் சரியாதான் விசாரணை பண்றாங்களான்னு மேற்பார்வை பார்த்தேன் அரசே. அந்த வகையில என்னோட அறிக்கை என்னன்னா, இவங்க 3 பேரும் சரியா விசாரணை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் அரசே. எலியோட இந்த பதிலை கேட்ட சிங்கராஜாக்கும் மத்த 3 பேருக்கும் பயங்கர கோபம் வந்தது. சிங்கராஜா எலிய முறைச்சு பார்த்து, எலியாரே, ரொம்ப நாளா ஒரு பூனை இந்த காட்டுல வாழ என்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் அந்த பூனைக்கு நான் அனுமதி கொடுக்கல. ஆனா இப்ப மோனாவை கண்டுபிடிச்ச உடனே பூனைக்கு அனுமதி கொடுத்துடலாம்னு இருக்கேன். அரசே, வேண்டாம் அரசே, வேண்டாம். அந்த பூனை ரொம்ப கெட்ட பூனை. அதுக்கு பிடிச்ச உணவே எலிதானா. நீங்க அந்த பூனையை இந்த காட்டுல விட்டா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும் அரசே. அதனால பூனைய உள்ள விடாதீங்க. எலி பேசுறத சிங்கராஜா உட்பட யாரும் காதுல வாங்கிக்கவே இல்லை. இப்போ இரவு நேரம் ஆரம்பமாக போகுது. அதனால சிங்கராஜா அங்க இருந்த எல்லோர்கிட்டையும், இரவு நேரம் ஆரம்பமாகுது. இப்போ நாம எல்லோரும் அந்த ஆத்துக்கு போய் பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போறோம். சிங்கராஜா உட்பட எல்லோருமே காட்டுல இருக்கிற அந்த ஆற்றங்கரைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அரசே, நம்ம கண்ணுக்கு பேய் தென்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. அது நம்மள ஒன்னும் பண்ணலன்னா சந்தோஷம். ஆனா மோனாவா மாதிரி நம்மளையும் தூக்கிட்டு போக பார்த்ததுன்னா என்ன செய்யறது? நாம மறைஞ்சிருந்துதான் பார்க்க போறோம். அதனால கவலைப்பட தேவையில்லை எலியாரே. அரசே, எலியார் சொன்ன மாதிரி நாம பேய பார்த்துட்டதாவே வச்சுக்காங்க. மோனாவை பேய்தான் தூக்கிட்டு போச்சுன்னு எப்படி உறுதிப்படுத்திக்கிறது? பேய்கிட்ட போய் கேட்கவா முடியும்? யானையாரே, இப்ப நாம பேய் இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் தெரிஞ்சுக்க போறோம். பேய் கூட பேச்சுவார்த்தைக்கு போகல. பேய் இருக்குன்றது உறுதி ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம். பேய் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா உடனே ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்துடலாம். மந்திரவாதி வந்து பேய பாட்டில்ல அடைச்சு வச்சிடுவாரு. அப்படி பேய் பாட்டில்ல இருக்கும்போது நாம விசாரிச்சா பேய் பயந்து உண்மையை பேசும். அதுல இருந்து பேய் தான் மோனாவை தூக்கிட்டு போச்சான்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு மந்திரவாதியை தெரியும். அவரு நிறைய பேய்களை ஓட்டி இருக்காரு. பேய் இருக்குன்னு உறுதி ஆயிடுச்சுன்னா நாம அந்த மந்திரவாதியையே போய் பார்க்கலாம். அவரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி. அரசே, கழுகார் சொல்ற மந்திரவாதிய நாம கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அவர் உண்மையான மந்திரவாதி தானா இல்ல துவாக்கூர் மந்திரவாதியான்னு நாம உறுதிப்படுத்திக்கணும். எல்லோரும் பேசினது போதும். முதல்ல பேய் இருக்குன்னு உறுதியாகட்டும். மத்த விஷயங்களை எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். வேகமா நடங்க.
சிங்கராஜாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லோருமே ஆற்றங்கரையை அடையிற வரைக்கும் எந்த வார்த்தையும் பேசாம நடந்தாங்க. நடந்து இப்ப ஆற்றங்கரையை அடைஞ்சிட்டாங்க. இரவு நேரமா இருந்தாலும் நிலவு வெளிச்சத்தால ஓரளவுக்கு அவங்களால பார்க்க முடியுது. எல்லோரும் மரம் புதர்னு எங்க வசதியா இருக்குமோ அங்க மறைஞ்சுக்கங்க. அங்க இருந்து பார்த்தா ஆறு தெளிவா தெரியணும். அப்படி ஒரு மறைவிடமா பார்த்து மறைஞ்சு இருங்க. ஒருவேளை பேய் ஆறு வழியா வந்தா கூட நம்மள பார்த்துடக் கூடாது. அதனால நல்லா மறைஞ்சு இருங்க. எல்லோரும் கவனமா ஆறையே பார்த்துக்கிட்டு இருங்க. சிங்கம் உட்பட எல்லா விலங்குகளும் அவங்களுக்கு ஏத்த மாதிரியான இடங்களா பார்த்து மறைஞ்சுக்கிட்டாங்க. மறைஞ்சுக்கிட்டு அந்த ஆறையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேய் ஒருவேளை இங்க வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? பரவாயில்ல, வந்தா வரட்டும். பேய்க்கு முதல்ல சைஸ்ல பெருசா இருக்கிற யானை தான் கணக்கு தெரியும். நாம தத்துணுண்டா தானே இருக்கோம். அந்த நேரத்துல இங்க இருந்து ஜூட் விட்டுடலாம். பேய் இங்க வந்துடுச்சுன்னா என்ன பண்றது? உருவத்துல வேற நாம தான் பெருசா இருக்கோம். ஓடி போய் மறைய கூட முடியாது. பேசாம பேய் வந்தா இங்கேயே அசையாம இருந்துக்கலாம். பேய் நம்மள கல்லுன்னு நினைச்சு விட்டுடும். பேய் நம்ம கிட்ட வந்துடுச்சுன்னா பேசாம மந்திரவாதியையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம். எப்படியும் பேய் வரப்போறதில்ல. ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தா சாப்பிட்டுக்கிட்டாவது இருந்திருக்கலாம். ஒருவேளை பேய் இங்க வந்துட்டா எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இவங்க 4 பேரையும் எப்படியாவது தப்பிக்க வச்சிடணும். பேயை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த இவங்களுக்கு நேரம்தான் கடந்ததே தவிர எந்த பேயும் கண்ணுல படவே இல்லை. என்ன, நேத்து தெரிஞ்ச பேய் இன்னைக்கு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு பேய் தூங்கிடுச்சோ? எவ்வளோ நேரம் காத்திருந்தாலும் பேய்னு ஒண்ணு இருந்தா தானே வர்றதுக்கு. பேய் இன்னும் வரலையே. நாங்க எல்லாரும் ஒன்னா கும்பலா வந்திருக்கிறதால பேய் பயந்து போய் வராம இருந்துருச்சோ? நாம மந்திரவாதிய பத்தி பேசினத பேய் கேட்டிருக்கும் போல இருக்கு. அதனாலதான் பேய் பயந்து போய் வரவே மாட்டுது. பரவாயில்லையே, மந்திரவாதிக்கு பேய் பயப்படும்னு நினைச்சேன். மந்திரவாதின்ற பேரை கேட்டதுமே பயந்துடுச்சு. பேய் வருமா வராதா? எலியார் சொன்னதை நம்பி இங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோமே. எலியார் வேற எதையோ பார்த்துட்டு பேய பார்த்ததா நினைச்சிருப்பாரோ? பேசாம இந்த நேரத்தை மோனாவை தேட செலவழிச்சிருக்கலாம். பேய் இப்ப வரும் அப்ப வரும்னு காத்திருந்த எல்லோருமே நீண்ட நேரம் ஆகியும் எந்த பேயும் வராததால விரக்தி ஆயிட்டாங்க. விரக்தியாகி சரி இனிமேல் இங்க இருக்க வேண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு ஆத்துக்கு நடுவுல ஏதோ வினோதமான காட்சி தெரியுது. ஆத்துக்கு நடுவுல தண்ணிக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்த எல்லோருக்குமே ஒரு அள்ளு விட்டுடுச்சு. ஒரு பயத்தோடவே உள்ளுக்குள்ள நடுங்கிக்கிட்டே அவங்க எல்லோருமே வெச்ச கண் வாங்காம அந்த வெளிச்சத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்த அந்த வெளிச்சம் ஒரு இடமா இல்லாம அங்க நகர்ந்துகிட்டே இருக்கு. அதை பார்த்து கரையில இருந்த எல்லோருக்குமே உள்ளுக்குள்ள எங்க அது நம்ம பக்கம் வந்துட போதோன்னு ஒரு பயம் இருந்தது. அங்க இங்கன்னு நகர்ந்துகிட்டு இருந்த வெளிச்சம் திடீர்னு தண்ணிக்குள்ளேயே மறைஞ்சிடுச்சு. அந்த வெளிச்சம் மறைஞ்ச அப்புறம்தான் சிங்கராஜா உட்பட எல்லோருக்குமே ஒரு நிம்மதி வந்தது. பேய பார்த்த உடனேயே எல்லோருக்குமே உறுதியாயிடுச்சு மோனாவை தூக்கிட்டு போனது அந்த பேய் தான். எல்லோரும் பாத்தீங்கல்ல, பேய் தான் இப்ப வந்து போச்சு. மோனாவை தூக்கிட்டு போனது பேய் தான். ஆமா அரசே, உண்மைதான். நல்ல வேளையா அது நம்ம பக்கம் வரல. அது வரைக்கும் சந்தோஷம். பேசாம மந்திரவாதியையும் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம். கழுகாரே, விடிஞ்ச உடனே நீங்க மந்திரவாதிய போய் பார்த்து கையோட அவரை கூட்டிட்டு வந்துருங்க. என்னோட முதல் வேலையே இப்போ அதுதான். எல்லோரும் இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா நம்ம இடத்துக்கு போய் பேசலாமே. போன பேய் மறுபடியும் வந்துருச்சுன்னா? ஆமா, சரிதான். நாம ரொம்ப நேரம் இங்க இருக்க வேண்டாம். உடனே நம்ம இடத்துக்கு கிளம்புவோம். சிங்கராஜா சொன்னபடி எல்லோருமே அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்படி அவங்க காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது
திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி இருந்த புதருக்குள்ள இருந்து தானாவே ஏதோ ஒரு அசைவு தெரியுது. அரசே, ஏதோ ஒண்ணு நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல வேளை நாம கீழே நிக்கல. அரசே, இங்க இருந்து ஓடிடலாமா? ஏதோ ஒண்ணு வருது. அரசே, ஓடிடலாம், இல்ல நாம மோனா மாதிரியே காணாம போயிடுவோம். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓடறதுக்கு முன்னாடி அது என்னன்னு பார்த்துடுவோம். இப்போ புதருக்குள்ள இருந்து மோனா, மோனா, மோனாவா? மோனா, நீயா? மோனா, பேய்கிட்ட இருந்து எப்படி தப்பி வந்த? இருங்க எலியாரே. மோனா, நீ எப்படி இங்க வந்த? உன்னை யாரு இங்க கூட்டிட்டு வந்தது? ஏன் நீ உன்னோட வீட்டுக்கு போகல? அரசே, இத்தனை கேள்விகளையும் மொத்தமா கேட்டா பாவம் மோனா எப்படி பதில் சொல்லும்? மோனா, நீ சொல்லுமா, என்ன நடந்தது? ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு மாசமும் ஓட்டப்பந்தயம் வைக்கிறது வழக்கம். அந்த பந்தயத்துல முதல் தடவையா கலந்துக்கிட்டதுல இருந்து ஒன்று விடாம நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். எப்பவுமே நான் தான் ஜெயிப்பேன். ஆனா நேத்து நான் முதல் தடவையா தோத்துட்டேன். அதனால யார்கிட்டயும் என் முகத்தை காட்ட முடியல. எனக்கு அசிங்கமா இருக்கு. மோனா, நீ ஒரு தடவை தோத்ததுக்காக முகத்தை காட்ட அசிங்கப்படுறியே. இத்தனை தடவை தொடர்ச்சியா ஜெயிச்சு நீ எவ்வளவு பெரிய சாதனைய செஞ்சிருக்க. அத நினைச்சு பெருமைப்படாம ஒரே ஒரு தடவை தோத்ததுக்காக வருத்தப்படுறியே. நீ குழந்தம்மா. வாழ்க்கையில நீ பார்க்க வேண்டிய வெற்றிகளும் நிறைய இருக்கு, தோல்விகளும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தோல்வியும் நம்ம விரக்தி ஆக்கிறதுக்காக வர்றதில்ல. நமக்கு அது ஒரு பாடத்தை கத்து கொடுக்குது. உனக்கு நேத்து கிடைச்சது தோல்வி இல்ல, அது ஒரு பாடம். நீ எதனால தோத்து போனன்னு உட்கார்ந்து யோசி. நீ தோத்து போனதுக்கான காரணம் அப்ப தெரிய வரும். அந்த தப்ப இனிமேல் வர நாட்கள்ல திருத்திக்க. அவ்வளவுதான். மோனா, நீ வீடு போய் சேராததால உன்னோட அம்மா எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? அம்மா பசி தூக்கம் இல்லாம உன்னை எங்கெங்கயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. நாம வீடு போய் சேரலைனா அம்மா எவ்வளவு பதட்டப்படுவாங்கன்னு நீ கொஞ்சம் நினைச்சு பார்த்திருக்கலாம்மா. சரி, நாங்க உன்னை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இனி நீ இந்த மாதிரி எந்த தவறான முடிவும் எடுக்க கூடாது. என்ன, சரியா? இனிமே அப்படி பண்ண மாட்டேன். வா மோனா, வீட்டுக்கு போவோம். சிங்கராஜா மோனாவை அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. கூடவே யானை, கழுகு, ஆந்தை, அப்புறம் எலி எல்லோரும் போறாங்க. போய் மோனாவை அவங்க அம்மா கண்ணம்மா கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சிட்டு மோனாவை யாரோ ஒன்றும் பண்ணல. மோனாவே தான் தேவையில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராம இருந்துடுச்சு அப்படின்னு நடந்ததையெல்லாம் கண்ணம்மா கிட்ட சொல்லி அவங்களோட வீட்டுல விட்டுட்டாங்க. சிங்கம் உட்பட எல்லோரோட முகத்திலையும் ஒரு பெரிய மன திருப்தி இருந்தது. குழந்தைய அவங்க அம்மாவோட சேர்த்து வைக்கிறது சும்மாவா? அது ஒரு பெரிய காரியமாச்சே. சரி, யானையாரே, கழுகாரே, ஆந்தையாரே, உங்க விசாரணை எல்லாம் சிறப்பாதான் இருந்தது. இரவு பகல் பாராம என் கூட இருந்ததுக்கு உங்களுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். அரசே, என்ன விட்டுட்டீங்க? உங்களை எப்படி மறப்ப எலியாரே? உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிசு இருக்கு. நாளைக்கு விடிஞ்ச உடனே என்னோட முதல் உத்தரவு என்னன்னா, ரொம்ப நாளா ஒரு பூனை இந்த காட்டுல வாழறதுக்கு என்கிட்ட அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொன்னல, அந்த பூனைக்கு அனுமதி கொடுக்க போறேன். அரசே, இத்தனை நாளா உங்களுக்கு கூடவே இருந்து தொல்லை கொடுத்ததுக்கு இதுவா பரிசு? இது நியாயமே இல்ல. இல்ல இல்ல, இத்தனை நாளா உங்களுக்கு கூடவே இருந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தேனே, எனக்கு இதுவா பரிசு? இது நியாயமே இல்ல. அரசே, இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யுங்க அரசே. அரசே, இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்யுங்க அரசே. மறுபரிசீலனையில நான் ஒரு பூனைக்கு பதிலா 10 பூனைக்கு அனுமதி கொடுத்துட்டா, அதனால இந்த பரிசே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அரசே, வேண்டாம் அரசே, வேண்டாம் அரசே, நான் உங்க செல்லல அரசே. அரசே ப்ளீஸ், அரசே ப்ளீஸ், அரசே ப்ளீஸ் ப்ளீஸ்.